உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. அதிகாலையில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்காப்பு அணிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படும் தசரா திருவிழா இன்று காலை கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதாவது வருடந்தோறும் காலை 9 மணிக்கு கொடியேற்றப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வருடம் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கொடியேற்றமானது இன்று துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு காலை 9 மணிக்கு கொடி பட்டம் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் உள் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு பால், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் திருக்காப்பு அணிந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வந்தனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது. திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் வரும் 2ஆம் தேதி நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.